வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வீட்டு தோட்டத்தை பார்க்க வந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும். நான் இப்பொழுது என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தோட்டங்கள், மரக்கறி கண்டுகள் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். இது வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வாசல். அதோட சேர்ந்து இஞ்சால பக்கம் நான் பூங்கண்டுகள் எல்லாம் வந்து நட்டுருக்குறோம். பூங்கண்டுகளும் வந்து தோட்டத்தோடு இருந்தால் தான் தேனியல் வந்து அந்த கண்டுகளையும் இருந்து காய்கள் பூவெல்லாம் நல்லா காய்க்கும். இது வந்து தக்காளி செடி போட்டிருக்குது, தக்காளி கண்டு. பூங்கண்டு நினச்சி போட தக்காளி வந்துட்டுது. இது இந்த பெப்பர் மீன்ஸ் புதினான்னு சொல்கிறது. இது வந்து தேத்தனி கூட குடிக்கிறது இங்கே. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லவண்டல். லவண்டல் நான் இந்த ஓரமாக அப்படியே நட்டுருக்குறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இங்கே தெரியும் உங்களுக்கு. சில வெளிநாடுகள் இருக்கிற ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னேக்கன் சொல்லி அந்த ஒரு புழு மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து இந்த கண்டுகளாக இருக்கிற நேரம் விதைகள் போட்டு கொஞ்சம் குருத்து வரை எல்லாத்தையும் சாப்பிட்ரும். இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி வர நட்டுருக்குறேன். சரியான விலை இது. ஆனால் நாங்கள் லிடில் வந்து வாங்கிக்க 12 வாங்கினோம் 10 ரூபா காசுக்கு. அல்லது ஒரு கண்டே 5 ரூபா 6 ரூபா விற்கிறது இங்கே. 6 ஃப்ராங்க் அப்படியே வந்தால் சோளம் போட்டிருக்குறோம். இப்போ 6ஆம் மாதம் 30ஆம் தேதி ஆயிட்டுது. இந்த அளவுக்கு தான் இப்போ வளர்ந்துருக்கு. இந்த காலநிலை இந்த வருஷம் பெருசாக சரியில்லை. ஏதோ ஒரு கீரை உண்டு, நல்ல நீளமாகவும் அகலமாகவும் வளரும். ஒரு 4 இலை இருந்தாலே காணும், அவ்வளோக்கு இருக்கும். க்ரௌட் ஸ்டீல், அதாவது ஸ்டீல் க்ரௌட்னு சொல்லி இந்த சுவிஸ் நாட்டில் ஜெர்மன் மொழியில் சொல்கிறது. இப்படியே வந்தால் இதுவும் ஒரு கீரை, ஒரு சுவிஸ் நாட்டு இலக்கீரை. இது வந்து மிளகு தக்காளியில் தக்காளி கீரைன்னு சொல்கிறது. இது வந்து இங்கே காடுகள்லாம் நிறைய இருக்குது. நான் விதையை கொண்டு வந்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இந்த சகோதரி அங்கேருந்து கொண்டு வரைக்கும் விதையும் இருந்தது. நான் எடுத்து வச்சு போட்டேன். தொடர்ந்து போட்டு ஒவ்வொரு வருஷமும் போட்டு கொண்டு வரேன். விதை வரைக்கும் எடுத்து வைக்கிறது. அதான் இந்த கொம்போஸுகள்லாம் கூட இந்த கீரை வாரது. இது இந்த துவையல் செய்யலாம், சுவையாகவும். இந்த குடல் புண் வாய்ப்புண்ணெல்லாம் சாப்பிட நல்ல துவையல் அல்லது வேற மாதிரி செய்து சாப்பிட்லாம். இது வந்து போஞ்சி போட்டுக்கிறேன். இதில் இந்த காலநிலை அவ்வளோ சரியில்லானபடியாக எங்களோட ஊர் மரக்கறி ஒன்றும் அவ்வளோ வரவே இல்லை. மிளகா கண்டு பூத்துருக்குது, ஆனால் இன்னும் காய் ஒன்றும் அவ்வளோ தெரியலை. இது புதினா கீரை, அந்த பெப்பர் மீன் சொல்கிறது. அது ஒரு இடத்துல நட்டால் எல்லா இடமும் வந்துட்டுது. இப்படியே இஞ்சால பீட்ரூட் போட்டிருக்கிறோம். கிழங்கு வச்சு கொண்டு இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், இந்த ராபு கிழங்குன்னு சொல்லி. இது அப்படியே சுண்டல், கீரையோடைய சுண்டல் செய்யலாம். நான் அதை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட இருக்கிறேன். மற்ற இதில் நிறைய புதினா இருந்தது. நான் எல்லாத்தையும் வெட்டி காய வச்சிருக்கிறேன். விண்டர் நேரம் தேத்தனி குடிக்கிறதுக்காக நிறைய இருக்குது. இந்த ரோஸ் மரியான்னு சொல்லி சொல்கிறது, இறைச்சியல் மற்ற அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு சமைக்கிறது. இதில் நிறைய இருந்தது. எல்லாம் வெட்டி இப்போ காய வச்சுருக்கிறேன். விண்டருக்கு எடுத்து சமைக்கிறதுக்காக அல்லது மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதுக்காக. இது ஒரு பூக்கண்டு, ஒரு டெய்லியாண்டு சொல்லி அது வந்து ஒரு பூச்சி தாக்கம் உண்டு. அது மொட்டுகள் எல்லாத்தையும் கண்டு வச்சுருக்குது. இது இப்படி ஒரு பூ உண்டு. இது வந்து ஒரு துமியானதுக்கு பேர் எனக்கு வடிவாக தெரிய இல்லை. அதில் தமிழ் பேர் என்னன்னு சொல்லி. இந்த தடுமல் பிடிச்சா சுடுதண்ணிக்கில் இதை போட்டு ஆவி பிடிச்சா மிகவும் நல்லது. துமியானன்னு சொல்லி. இதில் ஊர் முளைக்கீரை போட்டிருக்கிறேன். முளைச்சி வந்து கொண்டிருக்குது. அது வர வர அந்த சினேக்கன்ன்றது சாப்பிட்டு போகுது, மிஞ்சுறது வருது. இது சலாட். இதை இருந்து நான் நிறைய எடுத்து சாப்பிட்டோம். இது அந்த சுகத்தின்னு சொல்லி மற்ற ஊரில் வந்து சாம்பார் பூசணிக்காண்டு அந்த இந்தியாவிலாம் சொல்லி நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். சுகத்தி அது காய் வருது. இது ஒரு கொம்போஸ் வெட்டி உண்டு. இது கொம்போஸில் வந்து இது போட்டால் நல்லா செழிப்பாக வளரும்னு சொல்லி சொன்னாலே நாங்கள் போட்டிருக்கோம். ஏற்கனவே பச்சை பட்டாணி வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க சில வேலை. இல்லை பார்க்காத ஆக்கள் பாருங்கள். அது எப்படி போடுறது சம்மந்தமாக எல்லாம். திரும்பவும் நான் அதில் நிறைய விதையில் போட்டு இதுக்குள்ளேயும் போட்டுக்கிறேன் காய்க்கிறக்கா. இது இந்த உருளைக்கிழங்கு நான் போடையில் தண்டை பாட்டுக்கு வந்திருக்கு. அதை அப்படியே விட்டுருக்குறோம். உருளைக்கிழங்கு வந்து இப்படி பூ வந்து இந்த பூ காய கிழங்குகள் எடுக்கலாம். நான் உங்களுக்கு போடுறதுக்கு இருக்கிறேன் கிழங்கு எடுக்கிற நேரம். இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு அந்த தானால் வந்த உருளைக்கிழங்கு மற்றது அந்த போட்டதும் இருக்குது.
இதான் சுவிஸ் நாட்டு வீடியோ தொடக்க பார்த்துருப்பீங்க. சுவிஸ் நாட்டு மல்லிகைப்பூ வாசமாக இருக்குது. அவ்வளோண்டு எங்களோட ஊர் பூக்கள்ற வாசம் வந்து இங்கே இல்லையா? நான் இவ்வளோ பூத்தாலும் சூரியகாந்தி இல்லாடம் நட்டு வச்சுருக்குறோம். மற்ற இந்த ஓரமாக நானெல்லாம் உள்ளி நட்டு வச்சுருக்கிறேன். உள்ளி நல்ல மாமா அந்த சினைக்கணுக்குன்னு சொன்னபடியாக சாப்பிடாமல் இருக்குது. இப்போ வந்து அது உண்மையாக இருக்கலாம் சில உள்ள. ஏன்னா இதுக்குள்ள ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் சினைக்கணும்னு வேற இல்லை. நான் அதை சுற்றி வேற அந்த பெட்டி அடிச்சுக்க சுற்றி வேற ஃபுல்லாக இப்படியே உள்ளி நட்டுருக்குறோம். அப்படி வந்து இந்த உள்ளி இது போன வருஷம் நட்ட உள்ளி வந்து விடுபட்டு நாங்கள் திரும்ப எடுத்து நடம். இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய உள்ளியாக வந்திருக்குது. இது பூக்கண்டுகள். ஸ்ட்ராபெரி நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதாக்கள் அந்த ஸ்ட்ராபெரி வீடியோவும் பாருங்க. இன்னும் காய்ச்சி கொண்டிருக்குது, பழம் இருக்குது. அதை எப்படி நடுறது என்ன மாதிரி என்று சொல்லி எல்லாம் போட்டிருக்குறேன். இது பெப்பர் மீன்ஸ் வந்து கண்டுகள் வந்து நிறைய வர நான் இப்படி எடுத்து சாடியில் வச்சுருக்கிறேன். மார்க்கெட்டில் கொண்டு விற்கலாம். இது சரியான விலை இங்கே விற்றா இது ஒரு 6-7 ரூபாய்க்கு 6-7 ஃப்ராங்குக்கு விற்கலாம். இங்கே இது ஒரு வெங்காயம் உண்டு. வெங்காயம் வந்து இப்படி நுனியில் வருது. இந்த வெங்காயம் இது வந்து பிடிங்கி நட்டால் திரும்பவும் வெங்காயம் வருது. இப்படி ஒரு வித்தியாசமானது. எனக்கு ஒரு நண்பி ஒன்று தந்தால் நட்டுருக்குறேன். மற்றது இந்த பூவை வந்து எடுத்து வச்சால் அடுத்த வருஷம் விதை போட்டால் வரும். இது ஒரு பூங்கண்டோண்டு, பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு மாதிரி இந்த வருஷம் 2-3 வருஷம் போட்டு வரையில இந்த வருஷம் வந்துருக்குது. இதெல்லாம் கிழங்கு வைக்கடையில் சினிமா கொண்டு வரையில. இது அந்த சிவப்பு கீரை ஊர்லேருந்து பக்கெட்டில் வந்தது. கீரை விதை அதை போட்டிருக்குறேன். இப்போ ஓரளவுக்கு முளைச்சி வந்துருக்குது. இது உருளைக்கிழங்கு. இதில் வந்து அந்த பர்பிள் கலர் உருளைக்கிழங்கும் நட்டுருக்குறேன். இதை உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் செய்ய போடலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். அதாவது இங்கே பாலக்கீரை என்று சொல்லி, எனக்கும் இதில் பேர் வந்து தமிழில் பாலக்கீரை என்று சொல்லி முதல் தெரியாது. நான் அந்த நிறைய விவசாயம் சம்மந்தமாக யூடியூப் பார்க்க நேரம் அது இந்தியாவில் இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள் இது பாலக்கீரை என்று. ஸ்பினாட். மற்றது இதுக்குள்ளே இருக்கிறது வந்து வெள்ளரிக்காய் அந்த சம்பளம் போட்டு சாப்பிடலாம். அது வந்து போன வருஷம் நிறைய வந்திருந்தது. இந்த வருஷம் காலநிலை அவ்வளோ சரியில்லாதபடியாக இப்படி இருக்குது. வேறு இருந்தாலும் ஓரமாக நான் கொடி போஞ்சி போட்டிருக்குறேன். அங்கால பக்கம் பந்தல் போட்டு அப்படியே இறக்கி விடுறதுக்காக. மற்றது ஊர் பைத்தன் 2-3 கொட்டை போட்டிருக்குறேன். அது முளைச்சி வந்திருக்குது. பாப்பம் இந்த வருஷம் அப்படி வருதோ தெரிக்கையில். அப்படியே கீழே தடி போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே தடி போட்டு பந்தல் போடுற ஒரு யோசனையில். உங்களுக்கு தொடக்கத்தில் நான் காட்டிட்டு பண்ண அந்த ஸ்டீல் க்ரௌட் ஸ்டீல்னு சொல்லி அந்த கீரை அதில் வந்து இப்படி பெருசாக வளருது. அதில் நான் விதை எடுக்கிறக்காக விட்டுருக்குறேன். மற்றது இன்னும் ஒரு செடியும் அதுவும் ஒரு கீரை அதில் விதையும் விட்டுருக்குறேன் விதை எடுக்கிறதுக்காக. மற்ற நாங்கள் திரும்ப மிஞ்சால பக்கம் வச்சால கிழங்கு எனக்கு ஒரு அக்கா கொண்டு வந்து தந்தவா போட்டிருக்குறேன். இது எப்படி வருதோ தெரியல. ஓரளவுக்கு முளைச்சி வருது. காலநிலை அவ்வளோ சைலாபடியாக கருகி போய் ஓரளவுக்கு வருது. பார்ப்போம். எடுக்க உங்களுக்கு வீடியோ போடுற ஒரு யோசனையில் இருக்கிறேன். மற்ற இது பீட்ரூட் இங்கே நல்லா வருமண்டபடியாக 2-3 இடத்துல நட்டு வச்சுருக்கிறோம். மற்ற அதுக்குள்ளே கரட் போட்டுக்கிறோம். கரட் வந்து மழை வண்டபடியாக நாங்கள் நிறைய கரட்டில் மினக்கடையில் கரட்டும் போட்டிருக்குது. இதனால் இது போன வருஷம் போட்ட லீக்ஸ் அது இந்த வருஷம் முளைச்சி அப்படியே வருது. இதுக்குள்ள அப்படியே விதையை பாருங்கள் எப்படி நல்ல விரிஞ்சு வர நல்ல வடிவாக இருக்கும். வடிவான பூவாக இருக்கும். அது வீட்டில் இருக்கிற ரோஸா நிறைய பூத்திருந்தது. இப்போ கொஞ்சம் காஞ்சிட்டுது. இந்த பெட்டியெல்லாம் வந்து நாங்கள் செய்தது இங்கே ஒரு பலகையும் வந்து 200 சென்டிமீட்டரில் இருக்குது. ஒரு பலகை வந்து 20 ரூபா. 2 பக்கம் 200 சென்டிமீட்டர்லையும் அங்காள பக்கம் இஞ்சால பக்கம் 40 சென்டிமீட்டர்லையும் அடித்து என் கணவர் வந்து இப்படி பெட்டி செய்திருக்கிறேன். நாங்கள் இதுக்கு சரியான விலை இங்கே மண் சரியான விலை. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த இலையூர் காலத்தில் வந்து இலை கொட்டைக்கு கொண்டு வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுருக்குறோம். அடியில் போட்டு ஃபுல்லாக ஒரு அரைவாசி வரையும் இல்லை தான் இருக்குது. இப்போ இப்போ மண்ணாக வந்திருக்குது. இந்த ஊர் கத்தரி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே ஊர் கத்தரிலாம் போட்டு நல்லா வந்திருந்தது. காலநிலை அவ்வளோ சைலாபடியாக இப்படி இருக்குது.
என்ன நிலைமையில் வருதோ தெரியல. வந்து வெந்தயக்கீரை போட்டதுலேருந்து எடுத்து சமைச்சோம் நாங்கள். மிச்சம் இதில் ஒன்று விடுபட்டுட்டு அது அப்படி வளர்ந்துருக்கு. கொஞ்சம் வெக்கையாக இருந்தால் நல்லா வருமன்றதுக்காக நான் இது ஒரு பழைய ஒரு என்ன அந்த பல்பிட இதை கொண்டு வந்து இதுக்கு வச்சுருக்குது. கொஞ்சம் நல்லா தான் வருது போடக்குது. அந்த பெப்பர் மீன்ஸ் அப்படி வேரோட சிலவில் பிடுங்கி நான் இப்படி சாடியில் வைக்கிறேன்னு சொன்னால் மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதுக்காக. நீங்களும் உங்களுக்கு இடம் இருந்தால் சின்ன மார்க்கெட் இங்கே வந்து கிராமங்கள், நாங்கள் வந்து கொஞ்சம் கிராமம் சைட்டில் இருக்கிறபடியாக போய் அந்த ஜிஎஸ் ஆஃபீஸில் இந்த கெமேண்டின்னு சொல்கிறாங்க, போய் அனுமதி கேட்குற நேரம் அவர்கள் தருவார்கள். ஒரு மேசைக்கு 5 ரூபான்னு சொல்லி கொண்டு வச்சு விற்கலாம். இது சலாட். இது திரும்பவும் உருளைக்கிழங்கு நாங்கள் போடையில் அது கொம்போஸ்லேருந்து வந்திருக்குது. இது போஞ்சியும் கரட்டும் வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த காலநிலைக்கும் பிரச்சனைலாம் வருமென்னு சொன்னபடியாக கூடுதலாக நாங்கள் போஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ தான் பூக்குது. இந்த போஞ்சில் காயும் வந்திருக்குது. இது ஒரு பெட்டி. மொத்தமாக நாங்கள் 1 2 3 4 பெட்டி அடிச்சிருக்கிறோம். இந்த பெட்டிக்கு இஞ்சால பக்கம் கொழுவி விட்டுருக்குறோம். இப்படி கடையில் வாங்கலாம். அப்படி கொழுவுறாக்கு கொழுவி இதில் இந்த கீரை விதை போட்டிருக்குது. இப்போ முளைச்சி வருது. இதுக்குள்ள இப்போ ஏற்கனவே போட்ட சிவப்பு கீரை முளைச்சி வருது. இதில் வெந்தய கீரை போட்டினான் அது இன்னும் ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்குது. எடுத்து சமைக்கலாம்னு சொல்லியிருந்தான், காஞ்சி போயிருக்குது. அது அப்படியே அந்த பூசணி திரும்பவும் அந்த சாம்பார் பூசணி என்று சொல்கிற சுகத்தியை போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இப்போ பூவெல்லாம் வந்திருக்குது காய்க்கிறதுக்குள்ளேயும். சூரியகாந்தி போன வருஷம் நிறைய சூரியகாந்தி நல்ல வடிவாக இருந்தது. திரும்பவும் அது பெப்பர் மீன்ஸும் இருக்குது. மற்றும் சித்திரோன மீல்ஸ் என்று சொல்கிறது இங்கே. அது தமிழ் பேர் என்னன்னு தெரியல. அது வந்து இந்த பெப்பர் மீன்ஸ் வந்து விடியையில் தேத்தனைக்கு குடிக்கிறது, இரவில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பெப்பர் மீன்ஸ் இதாக குடிக்கிறதில்ல, நித்திரைய குழப்பம்னு சொல்லி சித்திரோன மீல்ஸ் என்று சொல்லி இந்த இது இருக்குது. இதை வந்து இரவில் குடிக்கிறது, படுக்கைக்கு குடிப்பார்கள் இங்கே இருக்கிறார்கள். இதில் திரும்ப ஒரு வெள்ளரி போட்டிருக்குது. இப்படி இதால் ஏற்றி விடுறதுக்காக இது ஒரு மல்டிபிள் ஐடியான்னு சொல்லலாம். என்னென்னு சொல்கிறோம், இதில் 2 3 கொடியை விடுறதுக்காக எல்லா பக்கமும் கொடியான கண்டுகளை நட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து சால்பை இந்த தொண்டை நோயெல்லாம் இருந்தால் இது வாய் கொப்பளிச்சா தேத்தனி குடித்தா நல்லமன்னு சொல்லுவார்கள். இங்கே வந்து டெய்லியா அகத்திக்கீரை போட்டு முளைச்சி வந்திருக்குது. போன வருஷம்லாம் போட்டு நிறைய கண்டுகளை நாங்கள் எடுத்து சொதியெல்லாம் வச்சது. கீரை சுன்ற அளவுக்கெல்லாம் காணாமல் போயிட்டு சொதி வைக்கிறதுக்கு தான் சரியாக இருந்தது. இது வந்து மல்லி இஞ்சி இன்னும் அப்படி போட்டால் இப்படித்தான் டக்கண்டு பூத்துருது. மற்ற இது வெந்தய கீரை போட்டு நான் ஒரு சின்ன அப்படி ஒன்றில் எடுத்து அது கொஞ்சம் பச்சையாக தான் இருந்தது. இன்னொரு தண்ணி ஊற்றலையோ அல்லது காலநிலைக்கு இன்னொரு அப்படி இருக்குது. அவங்களுக்கு அந்த முதல் போட்டிருப்பேன் ஸ்டீல் கிரவுட்ன்னு சொல்லி ஒரு வீடியோ முதலாவது பார்க்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நான் விதை எடுக்க போன வருஷம் விதை எடுத்துட்டு மிச்சத்தில் கூட்டி விட்டேன்னா நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ கண்டுகள் வந்திருக்குன்னு சொல்லி. நான் கூடுதலாக விதைகள் வந்து நானே எடுத்து பாவிக்கிறது, நல்ல மண்டபடியாக எடுக்கிறது. அவ்வளோ விலையில் இருந்தாலும் நாங்களாக எடுத்து போடுற நல்ல மண்டபடியாக. இதான் எங்களுடைய தோட்டம். உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த பச்சை பட்டாணி சம்மந்தமாக போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ சுவிஸ் நாட்டில் வந்து இது ஒரு என்னென்னு சொல்கிறோம் 100 கிராம் வந்து 6 ஃப்ராங்க் விற்கிது. இங்கே அவ்வளோ சத்தும் கிடைக்கிறது சரியான அரிது. சாடியிலே நீங்கள் வைக்கலாம். இது நிறைய காய்கள் வந்து நாங்கள் இதில் வந்து எடுத்தோம். பாருங்க இவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வேணால் நெருக்கி போட்டுட்டோன்னு போல் தெரியுது. கொஞ்சம் இந்த காயாய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுக்குள்ளே. போன வருஷம் நான் ஒரு நடந்து போய்க்க ஒரு ஒரேஞ்ச் கண்டு ரோசா கண்டுனா அதை தடியை வெட்டி கொண்டு வந்து நட்டு இப்படி இந்த வருஷம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதை நடலாமன்னு சொல்லி சின்னதாக சாடி இருக்கிற நடலாமன்னு சொல்லி இந்த பழைய இந்த வைன் போத்தல்களில் இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை சிறாக்கள் கொண்டு வந்து தந்ததை கேட்டு அதில் கட்டையில் இப்படி இருக்கும் அந்த போத்தல்ற மூடி உள்ளுக்கு அதை 2 வெட்டி போட்டு இதில் மற்றது அந்த தேங்காயிட தும்புகள் அதுகளெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் மண் கலவைக்காக. இப்படி கிடைக்கிற அந்த கழிவிலைகள் பூக்கள் இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டு இதை நடலாமன்று சொல்லி
நான் தொடர்ந்து தோட்டம் சம்பந்தமான வீடியோ போடைக்க உங்களுக்கு காட்டணும் இப்படி பூத்துருக்குன்னு சொல்லி. நீங்கள் என்னுடைய இந்த தோட்டம் சம்பந்தமான வீடியோவில் பார்த்து வந்த உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் சொன்னால் நான் தொடர்ந்து இந்த வீடியோ தோட்டம் சம்பந்தமான வீடியோவில் வெளிநாட்டில் எப்படி கண்டுகள் நடுறது, என்ன மாதிரி எங்கே வாங்குறது, அதுகள் சம்மந்தமான உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்கள். மறந்து போன என்னுடைய தக்காளி செடியில் காட்டுறதுக்கு தக்காளி வந்து இப்படி தக்காளி வந்து கூட இங்கே என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சுவரில் இப்படி பக்கமாக நட்டால் வந்து நல்லா வளரும்னு சொல்லி முதல் நடைக்க நல்லா வந்திருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் காலநிலை சரியில்லை. அப்படி இது வந்து இந்த சலாட் தக்காளி பழம், தக்காளி காய் காய்ச்சிருக்குது, சலாட்டுக்கு போடுறது. மற்ற இதுக்குள்ள ஊர்கீரை போட்டிருக்குறேன், ஊர் முளைக்கீரை. அது இடம் இருக்கிறபடியாக போட்டிருக்கு. இதுதான் என்னுடைய தோட்டம். என்னுடைய சேனல் ஜஸ்ட் நவ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.